யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் வீடியோஸ். நமக்கு தேவையானது என்ன அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் போட போகிறோமா, இல்லை மொபைல் வீடியோவா, இல்லை யூடியூப்க்கு போட போகிறோமா, என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ டூல் வந்து இப்போ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. கேன்வா நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ரோ இல்லைன்னா காஸ்ட்லியான டூலில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ எல்லா ஆப்ஷனையும் இப்போ இதில் கொடுத்துட்டாங்க. யூ கேன் எடிட் லைக் எனி திங். ரீல்லாம் எடிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு இதில் சூப்பராக பண்ண முடியும். ஸோ டுடே லெட் ஸ்டார்ட் வித் த ரீல். ஓகே, ரீல் எப்படி எடிட் பண்ணலாம்? இதில் இன்ஸ்டாகிராம் ரீல் இருக்கு. ஏன் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ண அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் தான் வந்து டிஃபால்ட்டான சைஸ் இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த சைஸை வந்து என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா யோசிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கிளிக்கிங் ஹியர். ஸோ ரீல் எடிட்டுக்கு இப்போ வந்துருச்சு இல்லையா? இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஆக்சுவலி உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னால் லெஃப்ட் சைடில் இருக்க சில விஷயத்த காட்டுறேன். இதில் வந்து ஜெனரேட் வீடியோஸ் இன்ஸ்டன்ட்லின்னு இருக்கு இல்லையா? லெஃப்ட் சைடில் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி யூ கேன் ஆட் யுவர் ஃபைல்ஸ். ஆட் இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூ கேன் கிவ் யுவர் ப்ராம்ப்ட். ஏதாவது இதில் ப்ராம்ப்ட் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கல. நீங்கள் ChatGPTல போயிட்டு ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணி கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி வேணும், எந்த மாதிரி மியூசிக் வேணும், எந்த கலர் தீமில் வேணும் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். நான் இப்போ ட்ரை அண்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன வந்திருக்கு, ப்ரொமோஷனல் வீடியோ ஃபார் அர்பன் ரோஸ்ட் காஃபி ஷாப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம் போட்டு உங்கள் பிராண்டுக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி போட்டுக்கோங்க. 10 வீடியோ வரைக்கும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரெடிட்ஸ் வந்து 150 கிரெடிட்ஸ் இருக்குது. ஜெனரேட் கொடுத்துருவேன். ஸோ that will generate all the videos. அவ்வளோதான். வெரி ஈஸி டு எடிட். அதுவே வந்து மியூசிக் ஆட் பண்ணிடுச்சு. அதுவே வந்து என்ன பண்ணிடுச்சு, எடிட் பண்ணிடுச்சு எல்லாத்தையும். இது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்கனாலும் வீடியோவை கட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுரும். ஓகே, யூ கேன் பிளே இட். மேலே கேப்ஷன்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுவே கேப்ஷனும் போட்டுரும். If you feel this is amazing, type here in the chat box. பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா let's go here. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ போடல, நான் இங்கேயே இருக்கிற வீடியோ எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I am to search the video from here, images like this video. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணுறேன். இது வந்து 31 செகண்ட் இருக்கு. ஓகே, ஐ எம் கிளிக்கிங் திஸ். இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோன்னு வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எடிட் பண்ணலாம். ஸோ ஐ மேக்கிங் திஸ் பிக். ஏதாவது ஒரு கார்னரை பிடிச்சி நீங்கள் பெருசாக்கி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் யூ கேன் ட்ராக் ஹியர் ஆஸ் வெல். இந்த மாதிரி ஓகேவா? இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதில் என்ன பண்ணும், இப்போ எனக்கு தேவையில்லாததெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம பொதுவாக பேசும்போது தேவையில்லாதது இருக்கும் இல்லையா? ஊன்னு இருக்கும். இல்லைன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கையை வச்சு கேமராவை இப்படி கிளிக் பண்ணிட்டு கையை எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த இடத்த கட் பண்ணணும். கடைசியில் முடியும் போது என்ன பண்ணுவீங்க, கையை வச்சு இப்படி கேமரா ஆஃப் பண்ணுவீங்க இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும்னா யூ கேன் டூ தட் இன் கேன்வா வெரி ஈஸிலி. இடையில சப்போஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி நிறுத்திட்டீங்க. நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னா இப்படியே கண்டென்ட்டை பேசிட்டே இருப்பேன். சப்போஸ் எனக்கு கண்டென்ட் மறந்துட்டு அப்படின்னா டக்குன்னு அப்புறம் நான் கண்டென்ட் தோணும் போது அப்படியே பேச ஆரம்பிப்பேன். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் அதுவே அனலைசிஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்துரும். யூ கிளிக் ஆன் த வீடியோ. ஓகே, ஹியர் யூ கேன் see trim ஆப்ஷன். ஓகே, யூ கேன் see trim ஆப்ஷன். ட்ரிம் ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் see here ஆட்டோ ட்ரிம். ஆட்டோ ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தேவையில்லாத கட் பண்ணி இங்கே பாருங்க 30 செகண்ட் இருந்துச்சு 9.3 செகண்டாக மாற்றிருச்சு. ஆட்டோ ட்ரிம்னு கொடுத்தா போதும். அதுவே இந்த தேவையில்லாத இந்த கட் பண்ணியிருக்கு பாருங்க, மேலே தெரியுதா, மேலே ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா? அதில் தேவையில்லாத அதுவே கட் பண்ணிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தேவையில்லாத கட் பண்ணிட்டு மெயின் பார்ட் இந்த வீடியோவில் என்னவோ அதை மட்டும் அனலைசிஸ் பண்ணி கையில் கொடுத்துரும். தட்ஸ் இட். சூப்பரா. இது வந்து இங்கிலீஷ்
லாங்குவேஜுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும், நமக்கு கொஞ்சம் சுமாராக தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? எனக்கு இப்படி கட் பண்ண வேண்டாம் சார், அது கொஞ்சம் தப்பா பண்ணிருது, நான் அதுக்கப்புறம் எடிட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து என்ன செய்யும், கட் பண்ணி கொடுக்கும். முன்னாலையும் பின்னாலையும் இருக்கிறது அண்ட் இம்பார்ட்டண்டான என்ன சொல்றோம் பார்ட்டை என்ன செய்யும் அப்படின்னா செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுல எப்படி கட் பண்ணியிருக்கு பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, இங்க பாருங்க, செட் பண்ணிட்டு கையை தூக்குறாருல, அந்த பார்ட்லாம் அது கட் பண்ணிருச்சு இல்லையா? செட் பண்ணிட்டு கையை தூக்குற இந்த பார்ட் இங்க பாருங்க, இது வரைக்கும் ஆக்சுவலி தேவையில்லை, அதெல்லாம் அது என்ன பண்ணிட்டு அதுவே கட் பண்ணி கொடுத்துருச்சு. ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் திரும்ப பழைய சைஸுக்கே வச்சுட்டேன். வச்சுட்டு இன்னொரு ஆப்ஷன், இதில் வந்து ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த ஹைலைட்டுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம பேசும்போது இப்போ வந்துட்டு ரீல்ல என்ன சொல்லுவோம், ஒரு 3 முக்கியமான சீக்ரெட் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா, அந்த 3 முக்கியமான பாயிண்ட்டை எங்கெல்லாம் பேசியிருக்கனோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இந்த ஹைலைட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ கிளிக் திஸ், அது ஒர்க் பண்ணிட்டு இங்க பாருங்க, இன்ட்ரோடக்ஷன். நீங்க லைக் என்ன சொல்றது, ஒரு வீடியோக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி போடுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எடிட்டே பண்ண வேண்டாம். 3 முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட அடுத்த ரீலை பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட யூடியூப்ல நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன், அதுல போய் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வீடியோ வச்சிருந்தீங்கன்னா இது அதுவே கட் பண்ணி கொடுத்துரும் மொமெண்டம். யூ கேன் சூஸ் which moment is important and you can choose which is highlighted one. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே கட் பண்ணி ஆட் பண்ணிடும். ஸோ கட்டிங் ஒட்டிங் வீடியோவில் மிகப்பெரிய வேலையே என்னன்னா, இந்த தேவையில்லாத பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறது தான். அதை உங்களுக்கு இந்த ஏஐ டூல் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துரும். யூ டோன்ட் வாண்ட் டு டூ மச் ஒர்க். ஸோ அது கரெக்டாக இருக்கான்றதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு தென் யூ கேன் ப்ரொசீட். நம்ம இப்போ எப்போ ஆரம்பிச்சோங்க பாருங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிட்டோம். இது நம்ம வேற டூல்ல பார்த்துருந்தோம்னா இருந்து இங்க ஒரு கட் பண்ணுங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கட் பண்ணுங்க, அப்புறம் இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கறதுக்கு இட் வில் டேக் மச் டைம், ரைட்? பட் யூ கேன் டூ திஸ் இன் அ மினிட் இன் கேன்வா. ஓகே, ஸோ இதுதான் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஹியர் இப்போ இந்த வீடியோல வந்து நமக்கு ஆடியோ இல்லை இல்லையா? நம்ம ஆடியோ ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் கிளிக் ஆன் அப்லோட் ஆர் எல்ஸ். நீங்கள் ப்ரோ வச்சுருக்கீங்க, அதனால எலமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆடியோவை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இங்கே எல்லாம் உங்களுக்கு ஆடியோ ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். ஓகே, ஸோ பாட்காஸ்ட் இன்ட்ரோன்னு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடியோவை எடுத்து கீழே யூ கேன் ஆட். ஓகேவா? சூப்பராக ஆட் ஆயிரும். ஸோ இட் இஸ் ஆடிங். இது ஏதோ எரர், டெக்னிக்கல் எரர், அதனால அப்படி காட்டுது. இப்போ இப்படி வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த ஆடியோவும் யூ கேன் எடிட் யூசிங் ஏஐ. இந்த ஆடியோ எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டம் மற்ற டூல்ஸ்ல. இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எப்பவுமே அதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னால வந்து வால்யூம் இருக்கு. வால்யூம் எப்பவுமே 100ல இருக்கும். நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டீங்க 400 வரைக்கும் வைக்கலாம். வச்சா வால்யூம் சூப்பரா இருக்கும். உங்களோட மைக் குவாலிட்டி கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மைக்கில் நீங்க பேசுறீங்க, ஆடியோ கம்மியா இருக்குன்னா ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் இன்க்ரீஸ் டு 400 கொடுத்துட்டீங்கன்னா சவுண்டு செம சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போதைக்கு நான் கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடியே கூட தான் இருக்குது, அதனால நான் குறைச்சி வச்சிடறேன். தென் ஃபேட் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபேட் எதுக்காகனா, ஃபேட் இன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அமைதியாக ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா எடுத்த உடனே ஒரு மியூசிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க ரீல் வருதாங்க ஸ்வைப் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு ஒரு வால்யூம் வந்தால் ஹெசிடேட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணலாம்னு ஃபேட் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலி 1 இல்லை 2 செகண்டுக்கு இப்படி கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வால்யூம் மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும். முடியும் போதும் என்ன ஆகும், அப்படியே மெதுவாக முடியும். ஆடியோ வந்து சைலண்டாக அப்படியே வால்யூம் கம்மியாகி முடியும். அந்த மாதிரி எஃபெக்ட் வேணா இந்த ஃபேட் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இது ஒரு நல்ல பழக்கம். ஆக்சுவலி எடிட் பண்ணும்போது நல்ல பழக்கம். இது பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணாது, ஒரு கேட்கறதுக்கு
ஹெசிடேட் வந்து கொடுக்காது. ஓகே, ஸோ அதை வந்து ஒரு 2 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். 30 செகண்ட் வீடியோவாக இருந்துச்சுன்னா 2 செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா, இதை வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கும் போது மெதுவாக ஆரம்பிக்கணும், முடியும் போதும் மெதுவாக முடியணும் அப்படின்ற மாதிரி இது. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு கேட்க முடியும்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பாருங்க, ரொம்ப வால்யூம் கம்மியாக இருக்கும் பாருங்க. ஓகேவா, கம்மியாக இருக்கா? அதே மாதிரி முடியும் போதும் எப்படி இருக்கும், ஆடியோ வந்து கம்மியாகும். ஓகேவா, இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார் த ஆடியன்ஸ். அடுத்து வந்து பீட் சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் ஆடியோ லைனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். சரியா? ஸோ பீட் சிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே சிங்க் நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூ டர்ன் இட் ஆன் ஸோ தட் பேஸ்ட் ஆன் த மியூசிக் இந்த வீடியோ என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஐ மீன் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் மாறிடும். எந்தெந்த இடத்துல தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கத்தை கொடுத்து பீட்டு சிங்க் பண்ணிடும். ஓகேவா, இது இந்த வீடியோவில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இதில் வேற ஏதாவது வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த பீட் சிங்க் அப்படின்றது என்ன பண்ணாங்க, இன்னும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடும்னா இந்த ஆடியோ வந்து ஆப்டிமைஸ் ஆயிடும். ஓகேவா, ஸோ பார்க்கறதுக்கு தெரியாது, ஐ மீன் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வீடியோக்கும் ஆடியோக்கும் பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகேவா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்து போடுறதுனால இப்படி இருக்கு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஹெல்ப் யூ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளிட் ஆடியோ மட்டும் தேவையில்லாத வேணும்னா நீங்கள் வந்து ஆடியோ கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பார்த்து ஆடியோ மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இடையில வேற ஆடியோ நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா யூ கேன் கட் ஆடியோ அண்ட் யூனோ புட் ஆடியோ ஆஸ் வெல். ஓகே, ரைட். ஸோ இது மட்டும்தானா? இது வேண்டாம் சார், எனக்கு மியூசிக் வேண்டாம், நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ கேன் delete this audio actually. Okay, delete the audio, you click on add audio and record voice over. Also you can generate audio using AI. நீங்க என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் ஆடியோ கொடுத்துட்டு யூ கேன் ரெக்கார்ட். ஓகே, கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் ரெக்கார்ட் லைக் திஸ் யூஸிங் யுவர் லேப்டாப். ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வீடியோ எடிட்டிங் மெத்தட். அதுக்கு நீங்கள் வந்து கேன்வாவை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ கேன்வாவை எஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், லேப்டாப். ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வீடியோ எடிட்டிங் மெத்தட். அதுக்கு நீங்கள் வந்து கேன்வாவை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ கேன்வாவை எஃபெக்டிவாக நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ இப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ரெக்கார்ட் பண்ணது எப்படி இருக்குது, ஏதோ ஒரு குழாயில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆடியோ வந்து கரெக்டாக இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண தெரியுது. இதை ஸ்டூடியோ குவாலிட்டியில் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் த ஆடியோ அண்ட் கிளிக் ஹியர் என்ஹான்ஸ் வாய்ஸ். உங்கள் வாய்ஸுக்கு பின்னால் இறைச்சல் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், வாய்ஸ் நல்லா ஸ்டூடியோ குவாலிட்டியில் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் என்ஹான்ஸ் வாய்ஸ் ஸோ தட் இட் வில் என்ஹான்ஸ் யுவர் வாய்ஸ் இன் அ மினிட். இப்போ கேட்போம், ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது பின்னால் ஒரு சவுண்டு கேட்டுருந்துச்சு. அப்போல எனக்கு நல்லா கேட்டுச்சு, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரில. இப்போ அந்த சவுண்டு கேட்கல. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வீடியோ எடிட்டிங் மெத்தட். அதுக்கு நீங்கள் வந்து கேன்வாவை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியோவும் எடிட் பண்ணிக்கலாம், வீடியோவும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் எவர். இதை தாண்டி இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆடியோவில் யூ கேன் ஜென்ரேட் ஏஐ வாய்ஸ் ஆஸ் வெல். இதை கிளிக் பண்ணிடுங்க. You just put your text. Okay, whatever the text, let's put the reels so that we will get some text. Let's copy this and put it on. Okay, இங்க போடலாம். இங்க போட்டுட்டு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் இருக்கு. லெட்ஸ் செக் ஃபார் தமிழ். தமிழ் இருக்கா? தமிழ் இல்லை. ஓகே, இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, நம்ம இங்கிலீஷ்லேயே போயிடும், அதான் நல்லது. ஓகே, தமிழ் இல்லை.
லிசான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரால்ப்னு ஒன்று இருக்கு. நம்ம ரால்ப் கொடுப்போம். இது ஆம்பளை அப்படின்றத நான் இதை கொடுத்துறேன். Reels invites you to create fun videos. That's it. See, Reels invites you to create fun videos. Generate AI voice அப்படின்னு கொடுத்துட்டேன். See here, it's created. Let's put it here. அது கரெக்டா ஸ்பேஸ் பார்த்து கொடுக்க பார்த்தீங்களா? எங்க இருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ அங்க இருந்தா அது வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துல அதுவே வச்சிருச்சு. பொதுவா முன்னால எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீழே இருக்கு இல்லையா, அங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி வந்துரும். நம்ம வந்து அதை எடிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அது எங்க எப்படி கண்டுபிடிக்குது பாருங்க. நார்மல் வீடியோ வச்சு அதுவே கண்டுபிடிச்சது. Okay. பாருங்க. Reels invites you to create fun videos to share with your friends or anyone on Instagram. And add audioல you can add musics. இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணனால you can add music இருக்கு. as well as அப்லோட்ஸ்ல ஏதாவது இருந்துச்சு, ஆடியோ இருந்துச்சு, இதுலயே நீங்க வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். சேம் ஆப்ஷன் தான். ஐம் ஆடிங் திஸ் as well. ஸோ ஆடியோவும் வேணும், எனக்கு வந்து கீழே வந்து மியூசிக்கும் வேணும் அப்படின்னா மியூசிக் ஆட் பண்ணிட்டு யூ கேன் ஆட் ரெக்கார்டிங் as well. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மியூசிக்கும் இருக்கு, நான் பேசினதும் இருக்கு. லெட்ஸ் லிசன் டு திஸ். லேப்டாப் ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஓகே, இப்படி இருக்கு. என் வாய்ஸை விட அந்த ஆடியோ வந்து அதிகமாக சவுண்ட் இருக்கு. ஸோ தட் ஆடியோவை கிளிக் பண்ணுங்க. எந்த ஆடியோ சவுண்டு குறைக்கணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு யூ கிளிக் திஸ் அண்ட் ரெடியூஸ் த வால்யூம் டு 10க்குள்ள இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். 10க்குள்ள இருக்கிறது தான் நல்லது. ஓகேவா? எப்போ நீங்க ஆடியோ ஆட் பண்றீங்களோ, மியூசிக் உங்க வாய்ஸுக்கு பின்னால ஒரு என்ன சொல்றது, மியூசிக் ஆட் பண்றீங்க, உங்க வாய்ஸுக்கு கீழே பின்னாடியே ஒரு மியூசிக் வருது அப்படின்னா அது 10க்கு கீழே தான் இருக்கணும், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும். அதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகே, லெட்ஸ் லிசன் நவ. ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வீடியோ எடிட்டிங் மெத்தட். அதுக்கு நீங்க வந்து கேனவா பயன்படுத்தணும். ஸோ 2 ஆடியோக்கும் லைக் நீங்க பீட் சிங் கொடுக்கலாம். ஓகே, பீட் சிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் நீங்க பார்க்கலாம் பாருங்க. கீழே ஓடுற மியூசிக்குக்கும் என்னோட வாய்ஸுக்கும் அது மேட்ச் ஆயிரும். கீழே வந்து ஆடியோ அதுவே கட் ஆயிருச்சு. கீழே தெரியுதா? முன்னால நீளமா இருந்துச்சு. ஓகே, ஏஐ வீடியோ எடிட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வீடியோ எடிட்டிங் மெத்தட். அதுக்கு நீங்க வந்து ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் டாபிக், லைக் வீடியோ எடிட்டிங் ஆன் திஸ். ரைட். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகே, லைக் கிளிக் ஆன் திஸ், யூ கேன் எடிட் வீடியோ. இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம், ஹைலைட் பண்ணலாம், அண்ட் வீடியோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து ஒரு புது எஃபெக்ட் என்னன்னா, அந்த தலைக்கு பின்னால எஃபெக்ட் கொடுப்பாங்க இல்லையா, தலைக்கு பின்னால எழுத்து வர்றது அந்த மாதிரிலாம். அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். தலைக்கு பின்னால இமேஜ் வர்றது, தலைக்கு பின்னால வீடியோ ப்ளே ஆகுறது, அந்த மாதிரி வரும் இல்லையா, அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டு டூ தட், கிளிக் ஆன் த வீடியோ அண்ட் கிளிக் டூப்ளிகேட். ஓகே, டூப்ளிகேட் பண்ணிட்டு சேம் பொசிஷன்ல வச்சிருங்க. ஓகேவா? அதே பொசிஷன்ல, இதுக்கு பின்னால இருக்க பேக்ரவுண்ட் வீடியோ எந்த பொசிஷன்ல இருக்கோ அதே பொசிஷன்ல வச்சிடணும். இப்படி நகட்டி இப்படி இப்படி இருக்கக்கூடாது. கரெக்டா பின்னால இருக்க வீடியோ என்ன பொசிஷன்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம என்ன செய்யணும், வச்சிடணும். ஓகேவா? கரெக்டா பார்த்து வச்சிருங்க. சின்ன சேஞ்ச் இருந்தாலும் அசிங்கமா தெரியும். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டா அதுக்கு பின்னாலே வச்சுட்டேன். இப்போ மேல ஒரு வீடியோ இருக்கு, கீழே ஒரு வீடியோ இருக்கு இல்லையா? இந்த பாத்தீங்கன்னா தெரியும், மேல ஒரு லேயர் இருக்கு, கீழே ஒரு லேயர் இருக்கு இல்லையா? லெஃப்ட் சைட்ல கீழே பாருங்க, மேல ஒரு லேயர், கீழே ஒரு லேயர். யூ கேன் சீ இட் ஹியர். பொசிஷன்ல லேயர்ல பாத்தீங்கன்னா தெரியும், 2 வீடியோ இருக்கு இல்லையா? 2 வீடியோ தெரியுதா? இது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ, ரெண்டுமே ஒரே வீடியோ தான். இப்போ நம்ம மேல இருக்க வீடியோவை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ரிமூவ் பிஜி. இதை வந்து ப்ரீமியம்ல தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரீமியம் ஃப்ரீயாவே வந்துருச்சு. ஸோ ரிமூவ் பிஜி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இவரை மட்டும் ட்ராக் பண்ணிட்டு பேக்ரவுண்டை என்ன செஞ்சிடும், எடிட் பண்ணி கொடுத்துரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இப்போ தெரியுதா? பேக்ரவுண்ட் எடிட் பண்ணி அவரை மட்டும் வச்சிருக்கு. இது பேக்ரவுண்டோட இருக்கு. 2 வீடியோ இருக்கு. பேக்ரவுண்ட் இல்லாதது மேலே இருக்கு. ரைட்டா? நவ் யூ கேன் ஆட் எனிதிங் அபவ் திஸ். இப்போ நீங்க ஏதாவது ஒரு வீடியோ ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். டெக்ஸ்ட் வந்து வில் பி a வெரி குட் ஆப்ஷன். ஓகே. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஆட் எனி மேஜிக்கல் டெக்ஸ்ட். ஓகே. பிராண்ட். ஓகே. லெட் மீ புட் திஸ். இப்போ பிராண்டுன்னு இருக்கு இல்லையா? இதை ஒரு தலைக்கு பின்னால தெரிய வைக்கணும், தலைக்கு பின்னால கொண்டு போனோம் அப்படின்னா யூ கேன் டூ தட் பை பொசிஷன்ல போய்க்கோங்க. இதில் நீங்கள் எந்த டெக்ஸ்ட்னாலும் வச்சுக்கலாம். பொசிஷன்ல போயிட்டு இப்போ என்ன தெரியுது? மேலே இருக்கு. இதை தூக்கி அப்படியே 2வது லேயரா வச்சுட்டீங்கன்னா வேலை முடிச்சு. இப்போ தலைக்கு பின்னால போயிடுச்சா? ஸோ இஃப் யூ பிளே நவ், தலைக்கு பின்னால இருக்கா? நீங்க இந்த டெக்ஸ்ட்டை தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பொசிஷன்ல போயிட்டு நான் இப்போ என்ன பண்றேன், அதை டெலீட் பண்ணிடுறேன். யூ கேன் புட் எனி இமேஜஸ், இமேஜ் ஆர் வீடியோ, வாட் எவர். எலமெண்ட்ல போயிருங்க. யூ ஜஸ்ட் ஐ எம் சூசிங் ஜஸ்ட் எனி வீடியோ. ஐ எம் சூசிங் திஸ். இப்போ இதை என்ன பண்றோம் அப்படின்னா, அவர் தலைக்கு பின்னால பிளே ஆகிற மாதிரி நான் கேட்பேன். அவர் பேசும்போது தலைக்கு பின்னால பிளே ஆகும். So now I click on position, drag this to the second layer. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பேசுறது பின்னால பிளே ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இவர் தலைக்கு பின்னால பிளே ஆகும். திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் திங் டு டூ இன் ப்ரீமியம் ப்ரோ. அவர் இருக்காரு, அவர் தலைக்கு பின்னால இந்த பிளே ஆகிட்டு இருக்கா? இந்த மாதிரி வீடியோவை நீங்க வைக்க முடியும். ஸோ அண்ட் யூ கேன் புட் டெக்ஸ்ட் as well. Another thing is மேஜிக் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. யூ கேன் கிளிக் ஆன் மேஜிக் மீடியா. ஆப்பில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ன்றதுல சர்ச் பண்ணிங்கன்னா மேஜிக் மீடியா கிடைக்கும். இது ப்ரோவில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ கிளிக் ஆன் மேஜிக் மீடியா. ஹியர் யூ கேன் ஜென்ரேட் இமேஜஸ். என்னென்ன இமேஜஸ் வேணுமோ யூ புட் யுவர் த ப்ராம்ப்ட் ஸோ தட் யூ கேன் கிரியேட் இமேஜஸ். புதுசாக இப்போ வந்து கிராஃபிக்ஸ் வந்திருக்கு. ஸோ தட் யூ கேன் கிரியேட் கிராஃபிக்கல் இமேஜஸ் லைக் ChatGPTல யூஸ் பண்ணுற மாதிரி கிராஃபிக்கல் இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் யூ கேன் ஜென்ரேட் வீடியோஸ் ஆஸ் வெல். இது இப்போ இங்கே இந்தியாவில் நாட் அவைலபிள். ஆக்சுவலி VPN போட்டு யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் இப்போதைக்கு இது அவைலபிளாக இல்லை. ஓகே. பட் யூ கேன் ஜென்ரேட் இமேஜஸ் அண்ட் யூனோ கிராஃபிக்ஸ். That's it. See, let's put real cat. Okay. See, சூப்பரா எப்படி கிரியேட் பண்ணிட்டு பாருங்க. Very real. Okay. You can use this also in the videos, inside the video. So remove BG and you can add this cat to the video. தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஓகே ஐ கேன் ஆட் லைக் திஸ். மைக்கு பக்கத்தில் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், வீடியோவில் வேணுன்ற இமேஜஸை வேணா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இன்னும் சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸில் யூ கேன் கெட் மோர் லைக் திஸ். இப்போ பாட்காஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி இந்த பாருங்க ஆடியோ பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நிறைய இடங்களில் கிடைக்காது. இந்த மாதிரி வைக்கலாம். ஓகே. deleting this as well. பேசும்போது பின்னால இந்த மாதிரி என்ன செய்யணும் வைக்கலாம். பாட்காஸ்ட்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் ஆடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். யாராவது பேசுகிற மாதிரி இருக்கு, ஒரு கஸ்டமர் டெஸ்டிமோனி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்டில் யூ கேன் யூஸ் திஸ் as well. இந்த மாதிரி மைக் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகே. தேவைப்படுறத பண்ணுங்க, தேவையில்லாமல் எடுத்து வச்சிடாதீங்க. ஓகேவா? தேவைப்படுறத பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டுக்கு இருக்குது இந்த மாதிரி அனிமேட்டட் திங்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா தட் வில் பி ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமேஷன்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப நேரம் அவங்கள பார்க்க வைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை கீழே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற மாதிரியே தெரியும் நமக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் உங்களோட வீடியோ வந்து குயிக்காக கிரியேட் பண்ணுங்க.
ஓகேவா? அண்ட் ஆஸ் வெல் யூ கேன் டூ கலர் கரெக்ஷன்ஸ் அண்ட் ஆல். கலர் வந்து சரியில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டூ எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த எடிட்டை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் டூ ஆக்சுவலி கலர் கரெக்ஷன். இதில் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே அட்ஜஸ்ட் ஆகும். இது சுமாராக தான் ஒர்க் ஆகுது. ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே, ஆட்டோ அட்ஜஸ்ட் நம்ம வீடியோ கரெக்டாக வராது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைட்னஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பிரைட்னஸையும் கான்ட்ராஸ்டையும் கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறது. ஓகேவா? கான்ட்ராஸ்ட்டை கம்மி பண்ண வேண்டாம். நீ வீடியோவில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 50,000க்கு கீழே மொபைல் இருக்குது அப்படின்னா 30,000க்கு கீழே மொபைல் இருக்குன்னா பண்ணலாம். இப்போ 30,000 மொபைலில் நல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணுது. 30,000 கீழே மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் கூட்டி வச்சுக்கணும். ஒரு 10க்குள்ளே அப்படி கூட்டி வச்சிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வீடியோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் த ஷேடோ ஆஸ் வெல். ஷேடோவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்படி ரெடியூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் பண்ணலாம் யூஸிங் திஸ் எடிட் ஆப்ஷன். அண்ட் இதில் நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணனாலும் யூ கேன் ஆட் யூர் ஃபில்டர்ஸ். நிறைய ஃபில்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆட். ஸோ அந்த மாதிரி தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஃபில்டர்ஸ். Like this you can add filters, right? And இப்போ இதை வந்து எடிட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எடிட் பண்ணுறது 15 செகண்ட் இருக்கு. வீடியோ எடிட்டிங்கில் வேற என்ன இருக்கு அப்படின்னா நம்மளே இதை கட் பண்ணி எடிட் பண்ணலாமா அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளும் அதை பண்ணலாம். இப்போ எனக்கு இங்கே இருந்து இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணுறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்து பாருங்க. அவர் கையை சும்மா கீழே வச்சிருக்காரு, அப்புறம் இப்படி கையை தூக்குறாரு. இப்போ பேச ஆரம்பிக்கிறதுல இருந்தா எனக்கு வேணும், இந்த பார்ட் வரைக்கும் எனக்கு வேண்டாம். ஆட்டோ கட் பண்ணும்போது அது சரியா வரல, சரியா கட் பண்ணல அப்படின்னா யூ ஜஸ்ட் ட்ராக் லைக் திஸ். ஓகே, மேலே இருக்கிற அந்த கோடு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுத்துட்டு எந்த இடத்துல வேணும், எங்கே ஆரம்பிக்கிறாரு கரெக்டாக அந்த இடத்துல வருது அப்படின்னா கிளிக் எஸ். ஓகே, எஸ் இல்லைன்னா ஸ்பிளிட்டு மேலே இந்த இருக்கு இல்லையா, ஸ்பிளிட் பேஜ்னு மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ரெண்டாயிரும். இந்த ஒன்று இருக்கு, இந்த ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ முன்னால் இருக்கிறது எனக்கு தேவையில்லை, நான் என்ன பண்ணிடுறேன் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி, இப்போ இப்போ கொஞ்சம் தூரம் இங்கே வருது. இப்போ என்ன பண்ணுறாரு, இடையில மேலே பார்க்குறாரு இல்லையா, அந்த மேலே பார்க்குறது எனக்கு வேண்டாம். அந்த மேலே பார்க்குறாரு அது எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த இடம் வரும்போது ஸ்டாப் பண்ணுறேன். பாஸ் பண்ணுற இடத்துல கரெக்டாக நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல கரெக்டாக பண்ணுறாரு. அந்த இடத்துல வச்சு எஸ் அமுக்குறேன், இல்லைன்னா மேலே ஸ்பிளிட்டுன்னு இருக்கும் அதை அமுக்குறேன். அண்ட் இது வரைக்கும் எனக்கு தேவையில்லை. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ 3 ஆயிடுச்சு. 1 இது தேவையில்லாத பார்ட்டு அண்ட் ரைட் சைடில் உள்ள. ஸோ தேவையில்லாத பார்ட்டில் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன் இல்லையா? ஸோ அதை டெலீட் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ 2 பார்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் தேவை இருக்கிறத பார்த்து பேசி கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அந்த ஆட்டோ எடிட்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ தமிழுக்கு நம்ம இப்படி பண்ண வேண்டியிருக்கும். அதனால நான் இதையும் சொல்லி தந்துடுறேன். ஓகே, ஸோ இப்படி வந்துட்டு இருக்கு. தேவையில்லாத பாட்டெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஸ்பிளிட் கொடுத்து எடிட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இப்படி வந்துருச்சு அப்படின்னா நவ் இப்போ இதுக்கு இடையில என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஆட் சம். இதுல என்ன பண்ணலாம், இடையில வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணலாம். இடையில என்ன பண்ணலாம், டிரான்சிஷன் ஆட் பண்ணலாம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் லைக் திஸ் டிரான்சிஷன்ஸ். வீடியோவுக்கு ஒரு வீடியோவுக்கும் 2 வீடியோ இன்னொரு வீடியோவுக்கும் இடையில வந்து இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது வேற வேற வீடியோவா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். லெட் மீ ஆட் எனி அதர் வீடியோ ஆஸ் வெல். இந்த வீடியோவும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி ஆட் பண்ணாம நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, ஆட் பேஜ்ன்னு இருக்கா,
ஆட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல நான் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்? இது ஒரு வீடியோ, அடுத்து இது ஒரு வீடியோ. ஓகே, இதையும் நான் தேவையில்லாத இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வேணும்னா இன்னொரு பேஜ். நீங்க வந்து இதை எப்படி இமேஜின் பண்ணுங்கன்னா, நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, சரியா? அப்படியே பேக் எண்ட்ல வந்து அஹ், உங்க கடையை காட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு ப்ளஸ் போட்டு நான் அந்த மாதிரி ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஷோரூம், கடையை காட்டுற மாதிரி. ஓகே, ஸோ உங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை காட்டுறீங்க, வாட் எவர். இல்லைன்னா வேற ஏதாவது வீடியோ இதே மாதிரி ஆட் பண்றீங்கன்னா லைக் திஸ் யூ கேன் ஆட். பேக் எண்ட்ல நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வீடியோ வந்து நம்ம என்ன செய்யலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேசுறாரு, அடுத்து வேற சீன் வருது. ஓகே, அண்ட் இது பேசிட்டே இருக்கும்போது இதுல வேற சீன் வருது. ஓகே, பேசிட்டே இருக்கும்போது வேற சீன் வர வைக்க முடியுமா அப்படின்னா, பேசிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் வரும் இல்லையா? இப்போ இதுக்கு முன்னால ஏதாவது ஒன்று காட்டணும் அப்படின்னா யூ கேன் டூ தட் ஆஸ் வெல். அதை எப்படி பண்றது அப்படின்னா, ஃப்ரேம்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஃப்ரேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன் இருக்கும், இதை நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீளமா வச்சுக்கோங்க. இதை பெருசாக்கிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா வீடியோ ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்க என்ன செய்யலாம், உள்ள வந்து இன்புட்டா கொடுத்துடலாம். ஓகே, வீடியோ பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு வீடியோ. எப்பவும் இந்த ஃப்ரேம் கொடுக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் கொடுக்கும்போது கார்னர் வந்து ஷார்ப்பா இருக்கக்கூடாது, இருந்தா நல்லா இருக்காது. அதனால இதை கிளிக் பண்ணிட்டு கார்னரு, இந்த கார்னர் ரவுண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து என்ன பண்ணுங்க, கார்னர் ரவுண்டிங் கொஞ்சம் பேசு வச்சா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு யூ கேன் ஆட் லைக் திஸ் வீடியோஸ். ஸோ இப்போ இவர் பேசும்போது மட்டும் என்ன ஆகும், மேலே ஒரு வீடியோ வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்படி வருது. ஆஸ் வெல் அஸ் பேசிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸான எடிட் தான், ஆனால் கேன்வால யூ கேன் டூ தட் வெரி ஈஸிலி. ஓகே, ஐ வுட் லைக் டு கீப் திஸ் காப்பி. இதுக்கு மேலே வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே, வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த பேக்ரவுண்ட். ஓகே, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், வீடியோ வைக்கலாம். இப்போ அந்த வீடியோ முடிஞ்சோடனே அடுத்த வீடியோ அதே மாதிரி இந்த பேட்டர்னை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் வச்சிருங்க. வச்சுட்டு இதில் வீடியோ வந்து மாற்றி விட்ருக்கேன். அவ்வளோதான். லைக் திஸ். ஓகேவா? ஓகேவா? பேசும்போது இப்படி வச்சுக்கலாம், மேலே ஒரு வீடியோ வர்ற மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மாறுற மாதிரி இப்படி என்ன செஞ்சுக்கலாம், மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு இடையில ஒவ்வொரு வீடியோக்கும் இடையில என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்சிஷன் ஒன்று நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்படி பண்ணா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோக்கு மாறும்போது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணா நடுவில் கொண்டு போய் உங்க கர்சரை வச்சீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ஆட் லைக் திஸ். எப்படி வேணுமோ எந்த இது நல்லா இருக்கோ நீங்க அப்படி அதை வச்சுக்கலாம். நான் பொதுவாக வந்து இந்த மேட்ச் மூவ் இருக்கு இல்லையா, அதை வைப்பேன், அது வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் இப்போ இது முடியும் போது அழகா என்ன செய்யும். ஓகேவா? இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டிரான்சிஷனை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் புட் வாட் எவர் யூ வாண்ட். ஓகேவா?
அண்ட் இங்கே நீங்கள் வேறு டிரான்சிஷன் வேணுனாலும் யூ கேன் அப்ளை எனி அதர் டிரான்சிஷன்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூ கேன் புட் many transitions like this. And you can add the audio again. Beat sync கொடுத்து sync now அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ தெரியுதா? அந்த ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஆட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. Just create like this amazing videos and use elements. நிறைய எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. எலமெண்ட்ல போயிட்டு வேற ஏதாவது பை நோ புக் நோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க வீடியோல வைக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் எதுவும் தேவைப்படுச்சுன்னா டெக்ஸ்ட் வந்து உள்ள தூக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் சில வீடியோ எடிட்டிங் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த இதில் பார்க்கலாம். இன்ஷாட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஷாட்டில் யூ கேன் கிரியேட் like caption like this. Go here to the text and click on the caption and start. இதுக்கு நீங்க வாங்கினாதான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா it will start to create your captions. ஓகே, இது வருது. நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி you can edit that as well. இந்த டெக்ஸ்ட்டை நீங்க வேண்டாம்னா எடிட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இதை சொல்லி காட்டியிருக்கேன், டீச் பண்ணியிருக்கேன், அதனால இதில் அப்படியே வருது. ஓகே, யூ கேன் எடிட் த டெக்ஸ்ட். என்னென்ன இது டெக்ஸ்ட் எடிட் பண்ணணுமோ யூ கேன் கிளிக் அண்ட் எடிட். ஓகேவா? இதில் இப்படி யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பெய்டு இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஜஸ்ட் டவுன்லோட் திஸ் எடிட்ஸ் ஆப். ஓகே, எடிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியர் யூ கேன் எடிட் எவ்ரிதிங் எல்ஸ். லைக் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கிளிக் ஆன் த கேலரி. ஐ வில் ஜஸ்ட் கிளிக் திஸ். இதில் யூ கேன் கிரியேட் யுவர் கேப்ஷன், எடிட் ஆல் கேப்ஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா கேப்ஷன் இல்லை இல்லையா, இதுல கீழே சிசி கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் ஜென்ரேட் கம்ப்ளீட் கேப்ஷன் ஃபார் ஃப்ரீ. இது வந்து ஃபேஸ்புக் மெட்டாவோட அஃபிஷியல் டூல் எடிட்ஸ் அப்படின்றது. ஸோ இங்க நீங்க வந்து இதை ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க கேப்ஷன் ஜென்ரேட் ஆயிட்டா. சேல்ஸ் 10x சேஞ்ச் மை கேம் அப்படின்னு வந்துருக்கும். Sales 10x changed my game. My sales are flying. Hope you can listen to this. Sales 10x changed my game. My sales are flying. Alright. So like this you can create, and as well as இதுல இன்னும் அமேசிங்கான விஷயம்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஓகே ரீஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாரு. ரீஸ்டைல் இதை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா you can actually restyle. இந்த plus add click பண்ணுங்க. That will give you some different type of videos. Okay, so இப்போ நீங்க உங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா you just click restyle. This will take some time. Okay, yeah, பாருங்க ஃபுல்லா தீயில இருக்க மாதிரி காட்டிடுச்சா. Sales 10x changed my game. My sales are flying. இந்த டூலை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி சில ஏஐ திங்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அண்ட் இங்கே இந்த வாய்ஸ் எந்தெந்த டூல் எதுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, வாய்ஸ் என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. இதுவும் நீங்கள் வாய்ஸ் நல்ல ஸ்டூடியோ குவாலிட்டியில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். Sales 10x changed my game. My sales are flying. You can reduce the noise as well as enhance your voice. Sales 10x changed my game. My sales are flying. Okay, so like this you can use. And in the tool நான் InShot விட இது ப்ரிஃபர் பண்ணுவேன். This will be helpful for you to generate. தமிழ்ல இருந்தாலும் சூப்பரா ஜென்ரேட் ஆகும். தமிழ்ல என்ன பேசிருக்கீங்களோ அது அப்படியே இதுல வந்துடும். ஓகேவா?
So don't miss this. So if you want to see in my Instagram account, okay, I'm going my Instagram account and you can see it here. நான் இதில் வந்து தமிழில் பேசி அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்க, அதுவே கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஃபாலோவர்ஸ் அதில் எப்படி இருக்கு பாருங்க, இன்ஸ்டாகிராமில் நான் தமிழில் எப்படி நார்மலாக பேசியிருக்கேன் அது அப்படியே போட்டிருக்கு பாருங்க. இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் பேசுறது அப்படியே வந்திருக்கா. நான் ஜஸ்ட் போய் அதில் ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ணேன். ஸோ எப்படி இது அவங்களால முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான டாப் 3 சீக்ரெட் நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போறேன். இதுல 3வது சீக்ரெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் எடிட் யூசிங் யுவர் AI tools. Just go and try it.